Hello friends, welcome to YAZ RECIPES. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken sliders தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து டின்னருக்கு இல்லனா ஸ்நாக்ஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பல் பூண்டை நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இதில் நம்ம குடமிளகா சேர்க்க போகிறோம். குடமிளகா கண்டிப்பாக சேருங்க. இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த குடமிளகா தான். நீங்கள் என்ன கலர் குடமிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால ரெட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குடமிளகாவும் லைட்டாக வதங்கினா போதும். அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். இப்போ இது வதங்கியாச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் சிக்கன் ஆல்ரெடி வேக வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இந்த சிக்கனும் குடமிளகாவும் சேர்ந்து இந்த டிஷ்க்கே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வதங்கட்டும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. வெறும் மிளகுத்தூளும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. சிக்கனில் அந்த மசாலா நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிக்கனில் அந்த மயோனைஸ் படணும். அந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் பண்ண ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த லேயரை மட்டும் எடுத்துட்டு உள்ளே வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பண்ணலையும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் நார்மல் பன்னில் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இல்லைனா ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா கூட இந்த டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் துருகிய மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சீஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாம். நல்லா எல்லா பன்லையும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பன்லையும் படுற மாதிரி சேர்த்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வைக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு செட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓவனை ஆன் பண்ணி 350 ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓவனுக்குள்ளே வச்சு ஒரு 8 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏன் பண்ணுறோன்னா உள்ள சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். மேலே அந்த பன்னுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கும். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது பண்ணுறோம். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள சீஸும் மெல்ட் ஆகி சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். நல்லா சீஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் ஸ்லைடர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் நார்மல் பன்லையும் ட்ரை பண்ணலாம். இல்லைனா பிரெட்டில் கூட நீங்கள் இந்த ஸ்டஃப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் YAZ ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.